திருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியில் இருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆவணி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்குள்ளேயே செவ்வாய் உங்களுடைய லாபாதிபதி, வெற்றியை, ஜெயத்தை, சந்தோஷத்தை, லாபத்தை தரக்கூடிய கிரகம் செவ்வாய் ராசிக்குள்ள இருக்கிறது நல்ல விஷயம். இந்த மாசம் முழுக்க ராசிக்குள்ள தான் செவ்வாய் இருக்க போறார். ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துல புதன் குரு இணைவு, உச்சம் பெற்ற குருவோடு புதன் இணைகிறது, நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலம் அடைகிறார். முழுக்க பலம் அடையக்கூடிய மாதம் தான் அது. ரொம்ப ஃபேவரா இருக்க போது. ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பலம் பெற்று கேதுவோடு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமா இருக்கிறாரு. மிதுன லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் தான் நீச்சத்தை தாண்டி அங்கே திக்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். சுக்கிரன் பலமாக தான் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிடணும். ஸோ அந்த அமைப்பில் சுக்கிரன் பலமாகவே இருக்கிறார். அடுத்து துலாத்துக்கும் பயிற்சி ஆவார், அப்பவும் பலம் தான், அது கவலையே இல்லை. ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் ராகு, ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கார் குருவோட பார்வையில், நல்ல விஷயம்தான். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ஆவணி மாதம் 1ஆம் தேதி சிம்ம ராசிக்குள்ள சூரியன் பயிற்சி ஆகிடுவார். அந்த மாதம் முழுக்க சூரியன் சிம்மத்தில் தான் இருப்பார். அடுத்தது ஆவணி 5ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதன் ஆவணி 5ஆம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார். அங்கே ஒரு 16 நாட்கள் சிம்மத்தில். அதன் பின்பு ஆவணி 21ஆம் தேதி கன்னி ராசிக்குள்ள புதன் பயிற்சி ஆகிடுவார். கன்னியில புதன் ஆட்சி உச்ச மூல திரிகோண பலத்தில் அமரக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடம் சுகஸ்தானம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பலம் அடையுது. அடுத்தது ஆவணி 16ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த திக்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தாண்டி 5ஆம் இடத்துக்கு அந்த சுக்கிரன் பயிற்சி ஆகுது. 5ஆம் இடத்துல ஆட்சி பலத்தையும் மூல திரிகோண பலத்தையும் அடைகிறார். உச்சத்தை விட பலம் எது அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா அது மூல திரிகோண பலம் தான். அப்படிப்பட்ட பலத்தை சுக்கிரன் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது. ஸோ இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். அதனால் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதம் பர்டிகுலராக ஒரு அற்புதமான நாள் வருது. 18 வருடத்திற்கு ஒரு முறை இந்த நாள் நம்மளுக்கு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆவணி மாதம் 8ஆம் தேதி 25/8/2026 அன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். உங்களுக்கு குலதெய்வ தோஷம் இருக்குது, முன்னோர்கள் சாபம் இருக்குது, மாத்ரு சாபம் இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குது, குலதெய்வ தோஷம் இருக்குது. இப்படி எந்த அமைப்புகளில் இருந்தாலும் அதிலிருந்து உங்களை முழுமையாக விடுவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம், எந்த ராசியாக வேணாலும் இருக்கலாம், ரைட்? இது எப்படி நம்ம பித்ரு சாபம் இருக்குது, மாத்ரு சாபம் இருக்குது, குலதெய்வ தோஷம் இருக்குது, சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிறதுனா, சிம்பிளாக உங்களுடைய ஜாதகத்தில் அல்லது உங்கள் சொந்த பந்தத்தில் அங்காளி பங்காளிகளோட ஜாதகத்தில், குடும்பத்தில் இருக்க குழந்தைகளோட ஜாதகத்தில், யாராவது ஒருத்தர் ஜாதகத்தில் சூரியன் அல்லது சந்திரனோட மாந்தி சேர்ந்துருந்தது, சூரியன் அல்லது சந்திரனோட மாந்தி சேர்ந்துருந்துன்னா அது பித்ரு தோஷம். சூரியனோட அல்லது சந்திரனோட ராகுவோ கேதுவோ இணைவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா அது முன்னோர்கள் சாபம், சரிங்களா? 5ஆம் அதிபதி கூட அல்லது 9ஆம் அதிபதி கூட ராகுக்கு எதுவோ இணைவு பெற்றிருக்குது அப்படின்னா அது குலதெய்வ தோஷம், அது குலதெய்வ சாபம் எப்படியான நடத்துக்கிடலாம். ஸோ இந்த கிரக நிலைகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்த நாளை தவற விடக்கூடாது. இந்த ஆவணி மாதம் 8ஆம் தேதி நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்னென்னவெல்லாம் மாறுதலுக்கு உட்பட்ட விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத அந்த பதிவில் சொல்லிடுவேன். பொறுமையாக கேளுங்க பதிவு.
முதல்ல ராசி பலனை பார்க்கலாம். முதல்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல பலம் பெற்று அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கும்போது அதுக்கு மேலே என்ன வேணும்? தைரியத்துக்கு என்ன குறைச்சலங்க? லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் இருக்கும்போது துணிவே துணை, எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய மனநிலைமையை சூரியன் தந்து விடுவார். சகோதர வழி சின்ன சின்னதான கருத்து வேறுபாடுகள் இருக்கும். நீங்கள் உங்களுடைய சகோதரத்தை விட்டு விலகி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது அவர்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையான ஒரு அமைப்பாக இருக்கும். அவங்கள கொஞ்சம் தள்ளி வச்சு வேடிக்கை பார்க்கணும், அவ்வளோதான். அவங்க வளர்றதை நம்ம பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். கூட இருக்கும்போது நம்ம பின்னாடி அவங்க இருந்துக்குவாங்க, அவங்க வளர மாட்டாங்க அப்படிங்கிறத குறிப்பாக சொல்லுது. ரைட், ஓகே. நிறைய தடை தாமதங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் தடையை உடைக்கக்கூடிய ஒரு மனோ நிலை உங்களுக்கு இருக்கும். எதையுமே துணிச்சலாக தைரியமாக செஞ்சிடலாம் அப்படிங்கிற மனநிலைமை இருக்கும். அதே போல் இந்த காலகட்டம் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு அதிக கோபம் ஏற்படும். கோபப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது இன்னொருத்தர்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறதோ இல்லை ஒருத்தர் சொல்கிறக்கூடிய கட்டளைகளை கேட்டு நடக்கிறதோ மனசுக்கு ரொம்ப வலி தரக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். அதே நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு சின்ன தவறுகள் செய்யும்போது அதை மேலே இருக்கக்கூடிய நபர்கள் நோட்டீஸ் பண்ணி நம்மளை கொஞ்சம் தரக்குறைவாக பேசிட்டா கூட வேலையை வேணும்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் எல்லாம் சொல்லுது. ஏன்னா ஆறுக்கு அது 10ஆம் இடம் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது இது பாதிப்பை கொடுக்குது. அப்போ வேலையில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்குது. சுய சம்பாத்தியம் செய்யக்கூடிய நபர்கள் இது இல்லைன்னா அது உன்னொன்று பார்த்துக்கலான்னு சொல்லி போட்டு ஓடுவீங்க. உங்களுடைய சுயதொழில் சுய சம்பாத்தியம் இருக்குது அப்படின்னா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் டெவலப்பாருக்கு என்னென்னவெல்லாம் வழி, உங்களுடைய வளர்ச்சிக்கு என்னென்னவெல்லாம் தேவை எல்லாத்தையும் பார்த்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல் கஷ்டம்னு உங்கள்கிட்ட நின்றுட்டா போதும். அந்த சொந்த பந்தமோ முகம் தெரிஞ்சவனோ தெரியாதவனோ யாராக இருந்தாலும் சரி, கஷ்டம்னு உங்கள்கிட்ட நின்றுட்டா உங்களுக்கு இருக்கோ இல்லையா ஆனால் அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை போக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். சப்போஸ் நீங்கள் பொருளாதார ரீதியான உதவிகள் செய்யலினாலும் அவங்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்குண்டான வழியை காட்டி கொடுத்துருவீங்க. ரைட். அதே போல் இந்த காலகட்டம் ஆணோ பெண்ணோ வேறு இனமோ மொழியோ மதமோ இல்லை பொருளாதாரத்தில் மேலே இருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க, அதே போல் உங்களுக்கு செல்வாக்காக இருக்கிறாங்க, செல்வாக்கு குறைவு, இப்படி எந்த பாகுபாடும் இல்லாமல் நிறம் உடை எல்லாத்துலேயுமே எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு மனுஷனாக பார்ப்பீங்க. பொதுவாகவே மிதுனம் அப்படி பார்க்கும். இந்த மாதம் அது கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இந்த மாதம் அது கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. எல்லாத்தையும் சக மனுஷனாக பார்க்கும்போது அவங்க எல்லாமே உங்களுக்கு வாடிக்கையாளராக மாறிடுவாங்க. சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வாடிக்கையாளர் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். எல்லாத்துக்கிட்டையும் நட்பு பாராட்டுவோம். முக்கியமாக 20 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு வேலை தொழில் எல்லா விஷயத்துலையும் நல்லா இருக்கும். கோபத்தை மட்டும் குறைச்சா வேலை ஓகே, மற்ற எல்லா விஷயமும் அதாவது தன்னுடைய ஜீவனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக இருக்கும். என்னென்னா யோசிக்காமல் முடிவெடுக்கக்கூடாது, கொஞ்சம் அவசரம் காட்டக்கூடாது இந்த மாதம். அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் மேலதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் எடுத்துருவோம். ஸோ அதுலாம் பிரச்சனை கிடையாது. அந்த கோபத்தை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல பேர் கிடச்சிரும். அதே போல் அடுத்தடுத்த ப்ரொமோஷன் கிடைக்கிறதோ, நீங்கள் செஞ்ச வேலைக்கு உண்டான இன்க்ரிமெண்ட்டோ, ஒரு இன்சென்டிவோ, அந்த மாதிரி விஷயமோ, ஒரு காம்ப்ளிமெண்ட்டி ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கிறோம், அதெல்லாம் உண்டு உங்களுக்கு. அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு காரியம் தொட்டுட்டிங்கனாலும் அது உங்களுக்கு உறுதியாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை கொடுத்தே தீரும். எந்த மாற்றமும் இல்லை. மாமனாருக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் தீரும். உங்களுடைய இளைய சகோதரத்துக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் தீரும். அக்கம் பக்கத்தினர் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்கன்னா அவங்களோட உதவினால அவங்க கொஞ்சம் மேலே வருவாங்க. அந்த நன்றி எப்பவுமே மறக்காமல் இருப்பாங்க. அப்படிங்கிறத இந்த காலகட்டம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் உங்களுக்கு பின்னாட்களில் பல மடங்கு பலனோடு உங்களை அடையும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சூரியன் அங்கே இருக்குது, 9ஆம் இடத்துல ராகு, கேது கூட சேர்ந்த சூரியன் தான தர்மத்தை பண்ண வைக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நல்ல பலனை பின்னாட்களில் நீங்கள் அனுபவிச்சே தீருவீங்க. போட்டி பந்தயம் இந்த மாதிரி விஷயங்கள் எது வந்தாலும் சரி, அதில் நீங்கள் வெற்றி, உங்களை ஜெயிக்க முடியாத அந்த காலகட்டம். நீங்களாம் எதிர்ப்புகளை தேடி போக மாட்டீங்க, போட்டியை தேடி போக மாட்டீங்க, பந்தயத்தை தேடி போக மாட்டீங்க. ஆனால் வந்ததை ஜெயிக்காமல் விட மாட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுது. ரைட். அதே போல் ஒரு சிலர் பார்த்துட்டிங்கன்னா சின்ன வயசுலேயே
ஒரு 25-30 வயசு தான் இருக்கும். ஒரு கம்பெனிக்கு ஒரு மேனேஜராக ஒரு பெரிய போஸ்டிங்கில் உட்கார வைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த சூரியன் கிட்ட இருக்கு. 3ஆம் இடத்து சூரியன் கண்டிப்பாக உங்களை ஒரு நல்ல ஸ்டேஜில் கொண்டு போய் உட்கார வைப்பார் அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் காது மூக்கு தொண்டை சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது சரி செய்வதற்கு உண்டான மருத்துவத்தை நோக்கி போனீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சரியாகும். ரெண்டாவது பத்திரப்பதிவில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, உங்கள் டாக்குமெண்ட்டில் ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணணும், விசா கிடைக்கல, அதே நேரத்தில் அங்கே பிஆர் கிடைக்கல, அதுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம், அங்கே போயிட்டு நிறைய அப்ளிகேஷன் போட்டிருக்கோம், எந்த வேலையும் கிடைக்காமல் இருக்குது, பிடிக்காமல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் போயிட்டுருக்கு. டாக்குமெண்ட் ரிலேட்டடாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் சக்ஸஸ் ஆகும். உங்கள் டாக்குமெண்ட் இன்னும் பாஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அந்த காலகட்டம் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் காலி நிலம் வாங்கணுன்ற முடிவுகள் எடுப்பீங்க, நிறைய 2 வீலர் வாங்குவீங்க. 2 வீலரில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். காலி நிலம் சம்மந்தமாக வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்தால் அதுவும் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. அதே போல் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கையில் அணியக்கூடிய அணிகள், அதாவது விரல மோதிரமோ இல்லை பிரேஸ்லெட்டோ, கடுக்கன், அதை காதில் அணியக்கூடிய தோடு, ஜிமிக்கி, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது வாங்கி சின்னதாக ஒரு ஆபரண பொருள் சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. கோல்டில் வாங்கினா தான் ஆபரணம் கிடையாது, சில்வர்லேயும் வாங்கலாம், ஐமோன்லேயும் வாங்கலாம் இல்லையா. ஏதோ ஒரு ஆபரண சேர்க்கை உண்டாகுது. ஆண்களாக இருந்தால் கடுக்கன் போடுறதோ காப்பு வாங்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒன்று நடக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பாக இருக்குது. இல்லைன்னா பர்ஸு வாங்குவீங்க. முக்கியமாக இந்த மாதம் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஒரு சேமிக்க தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. பின்னாட்களுக்கு தேவைப்படக்கூடிய சில விஷயங்களுக்காக ஒரு சேமிப்பு கணக்கை துவங்குவதோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதே போல் இந்த காலகட்டம் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கூட உங்களுக்கு ஃபேவரான நம்பர் வரும். ஒரு மொபைல் வாங்கினா கூட அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும், ரொம்ப நாள் நீடிக்கிற மாதிரி இருக்கும். புதுசாக மொபைல் நம்பர் வாங்கினா கூட அது உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். பெயர் மாற்றுறதுக்கு, மொபைல் நம்பர் மாற்றுறதுக்கு, அதே நேரத்தில் இந்த காலகட்டம் வீடு இடமாற்றுவதற்கு இதெல்லாம் சாதகமாக இருக்கும். நிறைய பேர் எங்கிட்ட மொபைல் நம்பர் மாற்றிருக்கிறாங்க, பேர் கூட நான் நியூமராலஜி படி மாற்றி கொடுத்துருக்குறேன். மோதிரம் வாங்குவதற்கு, நியூமராலஜி படி மோதிரம் வாங்குறதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதம் இது. ஸோ இதெல்லாம் இந்த மாதத்தில் அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. உடனுக்குடனே அது நடக்குது. பெயர் மாற்றினாலும், ஃபோன் நம்பர் எடுத்து கொடுத்தாலும், அதே போல் அந்த மோதிரங்கள் வாங்கினாலும் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை கொடுக்குது. இது வரைக்கும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரி செய்யக்கூடிய ஒரு சூழலில் நிற்குது. ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மாவை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஸ்தானம். அது கர்மாவை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ அது சம்மந்தமான விஷயங்கள் எது இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. ஸோ அதுக்கான காலகட்டமும் இதுதான் அப்படிங்கிற தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது மாற்றணும் அப்படின்னு இருந்ததுன்னா தாராளமாக அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிடும். ரைட். இந்த 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டு பயணங்கள்லாம் மேற்கொள்ளணும். அதுக்கான முயற்சிகள் எடுத்து வந்தீங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். தந்தைக்கு இடமாற்றத்தை சொல்லுதுங்க. தந்தைக்கு இடமாற்றத்தை சொல்லுது. அதே போல் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு அதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது அது சாதகமாக முடியுது. குழந்தைகள் தங்கள் பெயர் சொல்லும் அளவுக்கு வளர்ந்து விடுவார்கள். குழந்தையினுடைய செயல்களால் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து உயர்வதை உங்களால் பார்க்க முடியும். அதே நேரத்தில் இழந்த செல்வத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு தைரியம் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதம் ரொம்ப டாப் ரேட்டடான ஒரு பலன் இது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்குமே இந்த மாதம் ஒரு இடத்துல கூட பிசுறு விடாமல் எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் கொடுத்துட்டே வரும். மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். புதுசாக க்ரியேட்டிவாக யோசிப்பீங்க, புதிய விஷயங்களை கற்றுக்குவீங்க. அடுத்தடுத்து உங்களை அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்னவோ எல்லாத்தையும் செய்வீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் வெற்றி வாகை சூடப் போகிறார்கள். மற்றவர்கள் பார்வையில், மற்றவர்களுடைய முன்னிலையில் நீங்களும் உங்களுடைய செயல்பாடும் பலமிக்கதாகவே தெரியும். அவங்ககிட்டலாம் மோதக்கூடாதுப்பா, அவங்களாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான, மென்டலி ஃபிசிக்கலி ரொம்ப அறிவானவங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அவங்ககிட்ட நட்பு பாராட்டிட்டு போகிறது நல்லது, வரை எதிர்த்து நிற்கிறது அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் இல்லை அப்படின்னு மற்றவங்க உங்களை கண்டு பயப்படுற அளவுக்கு இருக்கும். அதே போல் தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குது. பரிபூர்ணம் அந்த மாதம் இருக்குது. சாஸ்திர சம்பிரதாய விஷயங்கள்லையும் நல்ல நுணுக்கமான சில விஷயங்கள் அறிஞ்சு புரிஞ்சு செயல்படுவீங்க. எல்லாமே சக்ஸஸ், நல்ல பலனை தர்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது. ஆனால் இங்கே ஒரே ஒரு குறை, ஈகோ காட்டக்கூடாது, அவசரம் காட்டக்கூடாது. அந்த தைரியம், கரேஜ் எல்லாம் நிறையா இருக்குது. இதுக்காக நம்மளே கடவுளாகிட முடியாது இல்லையா. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அதை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது நீங்களே உங்கள் தலையில் மண்ணை வாரி கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பு.
ரைட். ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதுமானது. 3ஆம் இடத்து சூரியன் உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களையும் தந்து விடுவார். முக்கியமாக தொழிலில் மேன்மை, வளர்ச்சி, ப்ரொமோஷன், இது எல்லாமே வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சூப்பர். முக்கியமாக குலத்தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இரட்டிப்பு மடங்கான லாபத்தை தந்துவிட்டு போகிறது. ரைட். 2ஆம் இடத்துல குரு உச்சமாக இருந்தால் என்ன சார், காசு குணமே இல்லை, வருமானமே இல்லை அப்படின்னு புலம்புற நிறைய மிதுன ராசிகளை பார்த்துருக்கேன். 2வது குடும்பத்துக்குள்ள நிறைய குளறுபடிகள், 3வது மனுஷனை உள்ளே கொண்டு வந்து விட்டுட்டு குடும்பம் 2ஆக போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கு. ஸோ அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரப்போகிறீங்க. ஸோ அதுக்கு ஒரு பரிகாரமும் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் அதை செய்யணும். ஆவணி மாதம் 8ஆம் தேதி 25/8/2026 அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு உங்களுடைய அங்காளி பங்காளிகள் யாராவது இருக்காங்கன்னா அவங்களையும் கூட்டிகிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. அபிஷேகம் செய்து பொங்கல் வச்சு படையல் போட்டு வரலாம். படையல் போட்டு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் புத்திரு தோஷம், மாத்திரு தோஷம், முன்னோர்கள் சாபம், குலதெய்வ தோஷம், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அது உங்களை விட்டு விலகிவிடும். உங்களுடைய சந்ததியரை அது பாதிக்காது, உங்களுடைய குழந்தைகளை அது பாதிக்காது, அவங்களுடைய பேர குழந்தைகளை பாதிக்காது. அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததியினர் அந்த சாபதோஷ பாதிப்புகள் இல்லாமல் நன்றாக முன்னேறுவார்கள். அதை உங்கள் கண்ணு முன்னாடி பார்க்க முடியும். இந்த ஒரே ஒரு நாள் செய்யக்கூடிய விஷயம் வாழ்நாள் முழுவதும் பலந்துருங்க. சிறிய விஷயமே கிடையாது. ஸோ குலதெய்வம் கோயிலுக்கு அங்காளி வங்காளியோடு போயிட்டு வாங்க. சார் எனக்கு அபிஷேகமெல்லாம் செய்ய முடியாது, 2000-3000 கேட்குறாங்க, பொங்கலில் வைக்கணும், என் குலதெய்வம் கோயில் 500 கிலோமீட்டர் இருக்குது, இங்கேருந்து 500 கிலோமீட்டர் தள்ளி போய் என் சாமி பார்த்துட்டு வரதே பெரிய விஷயம். இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா சிம்பிளாக, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும், சிம்பிளாக தெய்வம் போடுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம், 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க போதும். சார் நான் உள்ளூர்லேயே இல்லை சார், வெளிநாட்டில் இருக்கேன், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா சிம்பிள். வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஃபோட்டோ அப்படியே அங்கே 2 தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. கண்ணை மூடி நினச்ச உங்கள் குலதெய்வம் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது இல்லையா, அதுதான் உண்மையான பிரார்த்தனை. அதை பண்ணுங்க. வர முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னா அதை பண்ணுங்க. குலதெய்வத்தை வணங்குவதை கண்டிப்பாக மறந்துடக்கூடாது. ஆவணி 8 அன்னைக்கு வாழ்க்கையவே திருப்பி போட்டுருங்க, சேஞ்ச் பண்ணிவிடும். எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலன் உண்டு. சரி, ரைட்டு. அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் 2ஆம் இடத்துல இருக்கிற, 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு ஆவணி 5ஆம் தேதி பயிற்சி ஆகுது. புதன் 3ஆம் இடத்துல இருக்குது அப்படிங்கும்போது சூரியனுக்கு அதிக பலத்தை தரக்கூடிய அம்சமாக புதனனுடைய நகர்வு ஆகி விடுகிறது. ஏன்னா சூரியன் தனித்து கேது கூட இருந்தார். இப்போ புதன் 3ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அது புத ஆதித்ய யோகமாக ஆகுது. இப்போ கடினமான முயற்சி, வளர்ச்சிக்கான மாற்றங்களை அனைத்தையுமே செய்வீங்க. இந்த புதன் 3ஆம் இடத்துலேருந்து சூரியனோட சேரும்போது பாருங்க, காசு பணம் எல்லாம் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. இல்லாத நபருக்கு கூட கடன் கேட்ட இடத்துல கிடைச்சிட்டு இருந்தது, ஏதோ ஒரு பக்கம் சமாளிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ காசு இருந்தால் கூட தேவைக்கு உதவாது. அந்த மாதிரியான ஒரு சின்ன நெருடலை அந்த புதன் கொடுக்காம போக மாட்டார். அப்போ ஆவணி மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஆவணி 21ஆம் தேதி வரைக்கும் தேவைப்படும் போது கூட உங்களுக்கு கையில் காசு இருந்தால் கூட அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். கவனமாக இருக்குங்க. பேக்கப்புக்கு லிக்விட் கேஸாக வச்சுக்கோங்க. ஏடிஎம்மில் பணம் எடுக்கணும், இல்லை ஜிபே ஒர்க் ஆகலை, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதில் கவனமாக இருங்க. ரைட். அதே போல் புதனுடைய பயிற்சி ஆனதுக்கப்புறம் அந்த ஆக்ரோஷம், அவசரம் எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆகி கொஞ்சம் பொறுமையை கையாள ஆரம்பிச்சிருவீங்க. அது உங்களுக்கு சாதகமான பலனை தரும். ஏன்னா பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதீத கோபம் இல்லாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மையை அந்த புத ஆதித்யம் ஏற்படுத்துது. நல்ல விஷயம். சகோதர வகையில் உங்களுக்கு பொருளாதார உதவிகள் கிடைக்கும். அதே போல் அவர்களுமே சகோதரர்களுமே தன்னைத்தானே வளர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகளையும் அந்த புதனை ஏற்படுத்தி தருவார். அவர்களுக்கு எதிர்பாராத பண உதவிகள் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. இந்த சூரியனுடைய கோபத்தை, ஆக்ரோஷத்தை யாருக்கும் பணிஞ்சு போகாமல் இருக்கக்கூடிய தன்மையை மாற்றி எல்லாத்துக்கிட்டே பணிஞ்சு போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார். குறிப்பு ஆவணி மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் தான். கடைசி அந்த 9 நாட்கள் சூரியன்
சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் கடைசி 3 நாட்கள் சூரியன் தன்னுடைய நட்சத்திரத்திலையும் பயணிக்கும் ஆவணி கடைசியில். ஸோ அப்போது இதுவரைக்கும் கட்டி காப்பாற்ற எல்லா விஷயத்தையும் இந்த 3 நாளில் பட்ட கோபத்தில் படக்கூடிய அவசரத்தில் எல்லாத்தையும் மாற்றி போடுவீங்க. இப்போது சூரியனுடைய பலன் தரக்கூடிய விகிதாச்சாரம் அப்படிங்கிறது கடைசி 3 நாளில் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்கள் கண்ட்ரோலை மீறி சூரியன் உங்களை தன்னுடைய வலைக்குள்ளே இழுப்பார். ஸோ அந்த இடத்துல மட்டும் கவனமாக இருந்தால் போதுமானது அப்படிங்கிறது. அந்த இடத்துக்கு தான் நிதானம் தேவை. ரைட். வேலையில் அலைச்சல் உண்டு, தூக்கம் குறைஞ்சு போயிடும். 3ஆம் இடத்துல புதன் வந்தாலே தூக்கம் குறைஞ்சு போயிடும், நிறைய அலைச்சல் இருக்கும், பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களாகவே இருக்கும், மாற்றுதலுக்கு இல்லை. இப்போ அந்த புதன் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் ஆவணி 21 அன்னைக்கு. இதுக்கு முன்னாடி போட்டிங்களா எஃபர்ட்டு சிவசிவா, அதற்குண்டான பலனை முழுமையாக அந்த காலகட்டம் அனுபவிப்பீங்க. போட்ட எஃபர்ட்டுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். எங்கெங்கெல்லாம் பேக்லாக் ஆச்சோ அந்த இடத்துல சரி பண்ணி ஒரு நல்ல ஸ்டேஜில் உங்களை உட்கார வச்சிரு புதன். ஏன்னா ராசி அதிபதி புதன் 4ஆம் இடத்துல ஆட்சி உச்ச மூல திரிகோண பலம் 3 பலத்தையும் ஒரே ராசியில் பெறக்கூடிய ஒரே கிரகம் புதன் மட்டும்தான். வேறு எந்த கிரகத்துக்கும் இந்த ஸ்பெஷல் இல்லை. வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் சம்மந்தமாக என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எல்லாம் சரி பண்ணிடுவீங்க. அதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அதுக்குண்டான வேதம் இந்த மாதம் கிடைக்கும் கண்டிப்பாக. சப்போஸ் உங்களுடைய சுயஜாதத்தில் புதனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்ததுன்னா வேறு லெவலில் வேலை செய்யுது. நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. அதிர்ஷ்டம்னு எப்படின்னா லாட்ரியில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணம் கிடைக்கிறது, இந்த மாதிரி நம்ம நினச்சிருக்கவே மாட்டோம். எதிர்பாராத பொருளாதார மாற்றங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். அது நல்ல மாற்றங்களாக இருக்கும். தாய் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். தாயாரனுடைய அரவணைப்பு அதிகமாக இருக்கும். உறவுகள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் உறவுகளை ஸ்டாப் பண்ணுவீங்க, வெறுத்து ஒதுக்கிட்டே இருப்பீங்க. 4ஆம் அதிபதி நாளில் பலமாக இருக்கும்போது அவங்க வரத்தா செய்வாங்க, நீங்கள் ஒதுக்குவீங்க. ரைட்டு. அதே போல் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தான். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பத்தில் யாராவது உடல்நல தொந்தரவு இருந்தால் அவங்களுக்கு சரியாகுது. உங்களுக்கு உடல் ரீதியாக காது மூக்கு தொண்டை சம்மந்தமாகவோ இருதயம் சம்மந்தமாகவோ முதுகெலும்பு சம்மந்தமாகவோ தலை சம்மந்தமாகவோ ஏதோ வியாதிகள் இருந்துட்டு இருந்தது அப்படின்னா அந்த வியாதிகளும் உங்களை விட்டு நீங்குகிறது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அதே போல் வாடகை வீட்டில் இருந்தால் கூட சொந்தமாக சொத்து வாங்கிடணும், சொந்தமாக வாகனம் வாங்கணும், 2 வீலர் வாங்கணும், 4 வீலர் வாங்கணும் முயற்சிகளாக இருக்கும். நிறைய பேர் 2 வீலரோ 4 வீலரோ புதுசாக வாங்குறதுக்குண்டான அம்சத்தையெல்லாம் அந்த காலகட்டம் சொல்லுது. அதுக்கான முயற்சிகள் இருந்தால் தயவு செஞ்சு பண்ணுங்கள். நிறைய பேர் வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, ஆபரணங்களை வாங்குவீங்க. இந்த காலகட்டம் திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரிஞ்சு போனவங்களுக்கு அந்த கணவன் மனைவி ஒற்றுமையாகி அந்த சுகம் கிடைக்காம இருந்தவங்களுக்கு சுகம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஆவணி 21க்கு மேலே. ஸோ இது எல்லாமே ஃபேவராக உங்களுக்கு மாற்றிடும். அதாவது உங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு புரிய வச்சிடும். உன்னால் என்னென்னவெல்லாம் பண்ண முடியும், உங்களுடைய பலம் என்ன, உங்கள் கூட இருக்கிறது அவங்களுக்கு நல்லது அப்படின்னு அவங்கள நினைக்க வச்சிடும். வேணான்னு விட்டுட்டு போனவங்க கூட தேடி வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை காட்டுது. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. சுக்கிரன் ஆவணி மாதம் 16ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. 5ஆம் இடத்துல ஆட்சி பலத்தையும் மூலத்திரிகோண பலத்தையும் பெறுறாரு. சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மூலத்திரிகோண பலம் அடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா உச்ச பலத்தை விட அதிக பலம் அப்படிங்கிறது மூலத்திரிகோண பலம் தான். அப்படி 12ஆம் அதிபதி 5ல் குழந்தைக்காக மருத்துவ செலவுகள் வரும். குழந்தை சொந்த ஊரில் விட்டு வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கோ அதுக்கான முயற்சிகள் இருக்கும், நல்லா இருக்கும். ஹாஸ்டலில் சேர்த்தலாம்னா தாராளமாக சேர்த்தலாம். ஸோ அதெல்லாம் நல்லது. 5ஆம் அதிபதி 5ல் பலம் பெற்று இருக்கும்போது உங்களுடைய கல்வி உங்களுடைய சாஸ்திர அறிவுகள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தெரியாத விஷயங்களை நிறைய கற்றுக்குவீங்க. அதே போல் சந்தோஷமாக இருக்கணும், யாரை பற்றி எதை பற்றியும் கவலை இல்லை, என்னென்னமோ நடக்குது, பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருக்கிறாங்க, நம்ம சந்தோஷம் நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் மனசுக்குள்ள ஸ்ட்ராங்காக தோணும். ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். அதே போல் மற்றவர்களை இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வம்பு பண்ணவங்க சண்டை கட்டினவங்க எல்லாரும் உங்கள்கிட்ட அடங்கி போகிறத நீங்கள் பார்க்க முடியும். ரைட். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய நடக்கும். மனசுக்கு பிடிச்ச வரணாமையும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வீங்க. இந்த காலகட்டம் மன நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவீங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைக்காக நேச்சுரலாகவே முயற்சிக்கும் போது கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆவணி 16க்கு மேலே மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு போட்டி வந்த எங்களை வெற்றி நிறையா சூழலில் காம்ப்ளிமெண்ட்ரியாக நிறைய கிடைக்கும். பரிசுகள் கிஃப்டெல்லாம் கிடைக்கும். இந்த காலகட்டம் பெண்கள் உங்களுக்கு ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்து பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பெண்களினுடைய நடத்தை இருக்கும்.
பூர்வீக சொத்து சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடியும். ஸோ இதெல்லாம் நல்லா இருக்குது. இந்த நல்லா இருக்கக்கூடிய மாதத்தை இன்னும் நல்லதாக மாற்றுறதுக்கு தான் குலதெய்வ வழிபாடு. நான் சொன்ன மாதிரி பித்ருதோஷம், மாத்திருதோஷம், குலதெய்வ சாபம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்குது, இல்லை உங்கள் குழந்தைகளுக்கோ உங்கள் முன்னோர்களுக்கோ பெரியவங்களுக்கோ இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. லைஃப்பை இதை சேஞ்ச் பண்ணிட்டோம் உறுதியாக. மேலும் மிதுனராசி நண்பர்களுக்கு அனைத்துமே நன்மையாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை. நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.